ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல்பாதி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்த வீடியோட கண்டினியூஷன் பார்ட் தான் இன்றைக்கி. ஸோ எல்லா பேனலுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து லைனிங் வைக்கிறேன். ஸோ அது வந்து அப்படியே சாண்ட்விச் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் துணி பத்தலை, அதனால தான் அங்கே மேல் பாட்டுக்கு வந்துட்டு ஒட்டு போட்டு அதை ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் ரெடியாக இருக்குது, லைனிங்ஸும் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அப்படியே சாண்ட்விச் பண்ணணும். பட் இந்த ஃபேப்ரிக் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ எடுத்திருக்கேன் ஸ்டிச் பண்ணுறக்கு. பட் ஸ்டிச் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, நானும் வந்துட்டு சரி நம்ம வந்து ஜாக் A to C வச்சுருக்கோம், ஸ்பீடாக சருன்னு அடித்து முடிச்சிடலான்னு பார்த்தா என்ன ஆச்சுன்னா இந்த ஃபேப்ரிக்கோட வேலையை காட்டிடுச்சு. என்னென்னா அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நிற்கவே மாட்டேங்குது, ஒரு ஸ்டிஃப்னஸே தர மாட்டேங்குது அந்த ஃபேப்ரிக்கு. ரொம்ப பொறுமையாக அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 தான் வச்சுருந்தேன். வச்சு அது பார்த்திங்கன்னா பல்ஜு க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஸோ சாண்ட்விச் பண்ணும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா பல்ஜ் இருக்கக்கூடாது. ஸோ நானும் வந்து ஒன்றா வச்சு பின் பண்ணி அதுக்கப்புறம் தான் அடித்தேன். எத்தனை பின் அலோகேட் பண்ணியிருக்கேன்னு மட்டும் பாருங்கள். எவ்வளோ பின் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் ஜாயின் பண்ணி இவ்வளோ வச்சுமே என்னமோ பல்ஜ் வந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு அதை அடித்து முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் ஒரு 4 பேனலுக்கே பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து சாண்ட்விச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அந்த வீடியோ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். அடிக்கும்போது எவ்வளோ பல்ஜு க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் பிரித்து அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த கிளாத் பார்த்திங்கன்னா மெயினாக ரொம்ப ரேவல் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதை ரொம்ப பிரிக்கிறதும் வந்துட்டு நமக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா துணி வந்து ரொம்ப வேஸ்டேஜ் ஆயிரும், ரேவல் ஆகிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், அது க்ளோஸ்அப் வந்து உங்களுக்காகவே எடுத்திருக்கேன். அடிக்க பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பல்ஜ் க்ரியேட் ஆகிட்டே இருந்துச்சு. இதே மாதிரி தான் வந்துட்டு ஒரு 4 பேனல்ஸ் நான் ஸ்டிச் பண்ணேன். ஸோ அது ரொம்ப மிஸ்மேட்ச் வந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு மேட்ரு கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இவ்வளோ பேனல்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் சாண்ட்விச் பண்ணி உன்னியும் இருக்குது. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு 7-8 பேனல்ஸ் தான் முடிச்சிருக்கேன். அதுவும் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தான் முடிச்சிருக்கேன். உன்னி பேக்குக்கு அப்படியே இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே ஒன்றும் தெரியல. இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 1:30 மணிக்கு உட்காந்து நான் அடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா பக்காவாக வந்துருந்துச்சு. இல்லை வந்து எக்ஸஸ் கட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா இழுத்து அடிக்கணும். இழுத்து மீன்ஸ் 2 ஃபேப்ரிக்கும் ஒன்றா இழுத்து அடிக்கணும். அப்போ அந்த பல்ஜ் வந்து கொஞ்சம் அவாய்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி அதை ஃபேப்ரிக் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெஸ்ட் பீஸ் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா எனக்கு வந்து நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதோட ஃபேப்ரிக் வந்து எப்படின்னு அனலைஸ் பண்ணாமல் நான் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணனால தான் அவ்வளோ நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் அது எப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2மே பின் பண்ணிவிட்டு லைட்டாக இழுத்து பிடிச்சி அடித்தோன்னா அந்த பல்ஜெல்லாம் அவாய்ட் ஆகிட்டு செம்மையாக ஃபினிஷிங் வந்துச்சு. இப்போ எக்ஸஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் பேனல்ஸு. இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேனல்ஸு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட்டில் 7 பேனல்ஸ் நீட்டாக வந்திருக்கு. நாளைக்கு வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.